जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। श्रेष्ठ कर्म का आधार है खुद का कर लो दर्शन, यही जीवन का सार है, यही जीवन का सार है। जैसा सोचोगे तुम
वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। मन में हो शुभ संकल्प तो जीवन में फिर दुख कैसा, जब अंतर में शुभ भावना तो दिल में सुख सावन जैसा। हार कर जो ना हारे जीत उसी की होती है, घनघोर अंधेरे में भी जलती जगमग उसकी ज्योति है। जैसा देखोगे तुम वैसा बन जाओगे, जैसा चाहोगे तुम वैसा बन जाओगे। ये सूरज है तो है किरण, बादल है तो है पवन, प्राण है तो है तन, सात सुरों में है सरगम, जो धरती है तो है सागर, जल थल है तो है जीवन, जीवन है तो है भगवन। जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। श्रेष्ठ कर्म का आधार है खुद का कर लो दर्शन, यही जीवन का सार है, यही जीवन का सार है। जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। ओम शांति।
बाप दादा ஓம் சாந்தி. வாணியுடைய டேட்டு 4/12/2020 காலை முரளி. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை ஞானத்தால் அலங்கரிப்பதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் எப்போதும் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்? பதில்: எந்த குழந்தைகள் சேவைக்காக எப்போதும் தயார் நிலையில் எவர் ரெடியாக இருக்கின்றனரோ, அலௌகிக மற்றும் பரலௌகிக இரண்டு தந்தையரையும் முழுமையாக பின்பற்றுகின்றனரோ, ஞானம் யோகத்தினால் ஆத்மாவை அலங்கரித்துக் கொள்கின்றனரோ, தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றனரோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தை மிகுந்த குஷி அடைகின்றார். பாபாவின் விருப்பம் என்னவென்றால், என்னுடைய குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எப்படி லௌகீக தந்தைக்கு குழந்தைகள் பிடித்தமானவர்களாக இருக்கின்றனரோ, அதுபோல் எல்லையற்ற தந்தைக்கும் எல்லையற்ற குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கின்றனர். தந்தை குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் எச்சரிக்கை அறிவுரை தருகிறார், எச்சரிக்கையும் தருகிறார். குழந்தைகள் உயர்ந்த பதவி பெற வேண்டும், இதுதான் தந்தையின் விருப்பமாக இருக்கிறது. ஆக எல்லையற்ற தந்தைக்கும் கூட இந்த ஆசை இருக்கிறது. குழந்தைகளை ஞானம் மற்றும் யோகத்தின் ஆபரணங்களால் அலங்கரிக்கிறார். உங்களை இரண்டு தந்தையரும் மிக நன்றாக அலங்கரிக்கின்றனர். குழந்தைகள் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்பதற்காக யார் நன்றாக புருஷார்த்தம் செய்கின்றனரோ அவர்களை பார்த்து அலௌகிக தந்தையும் குஷி அடைகிறார். கூடவே பரலௌகிக தந்தையும் குஷி அடைகிறார். பாடப்படவும் செய்கிறார்கள், தந்தையை பின்பற்றுங்கள் என்று. ஆக இருவரையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் ஆன்மீக தந்தை, இன்னொருவர் அலௌகிக தந்தை. ஆக முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். நீங்கள் பட்டியில் இருந்தபோது அனைவருக்கும் கிரீடத்துடன் கூட போட்டோ எடுக்கப்பட்டது. பாபாவோ புரிய வைத்திருக்கிறார், ஒளி கிரீடம் என்று எதுவும் இருப்பது இல்லை. இது தூய்மையின் ஓர் அடையாளமாகும். அதை அனைவருக்கும் கொடுக்கின்றனர். ஏதோ வெள்ளை ஒளியுடன் கிரீடம் உள்ளது என்பதெல்லாம் கிடையாது. இது தூய்மையின் அடையாளம் என்பது புரிய வைக்கப்படுகின்றது. முதலில் நீங்கள் இருப்பது சத்யுகத்தில். நீங்கள் தான் இருந்தீர்கள் இல்லையா? பாபாவும் சொல்கிறார், ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்து விட்டார்கள் என்று. குழந்தைகள் நீங்கள் தான் முதலில் வருகிறீர்கள்.
பிறகு முதலில் நீங்கள் தான் போக வேண்டும். முக்தி தாமத்தின் கேட், முக்தி தாமத்தின் கேட் கூட நீங்கள் தான் திறக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கிறார். தந்தையின் வீட்டில் வனவாசத்தில் இருக்கிறீர்கள். இச்சமயம் நீங்களும் சாதாரணமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவராகவும் இல்லை, தாழ்ந்தவராகவும் இல்லை என்று இருக்க வேண்டும். உயர்ந்தவராகவும் இல்லை, தாழ்ந்தவராகவும் இல்லை, சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன் என்று தானே பாபாவும் சொல்கிறார். எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு சத்கதி அளிக்க முடியாது. பகவான் என சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு சத்கதி அளிக்க முடியாது. குரு தானே அளிக்கிறார் சத்கதி. மனிதர்கள் 60 வயதிற்கு பிறகு வானப்பிரஸ்த நிலையில் போகின்றனர். பிறகு குரு வைத்துக் கொள்கின்றனர். இந்த வழக்கமும் இப்போதைய நேரத்தினுடையது தான். இது பிறகு பக்தி மார்க்கத்தில் நடைபெறுகின்றது. இந்த நேரத்திலோ சின்ன குழந்தைகளுக்கும் கூட குருவை ஏற்பாடு செய்கின்றனர். வானப்பிரஸ்த நிலை இல்லை என்றாலும் கூட திடீரென்று மரணம் வந்து விடுகிறது இல்லையா? அதனால் குழந்தைகளுக்கும் கூட குருவை ஏற்பாடு செய்கின்றனர். எப்படி பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், ஆஸ்தி பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் குரு இல்லாமல் நற்கதி கிடைக்காது என சொல்லிவிடுகின்றனர். அதாவது பிரம்மத்தில் ஐக்கியமாக மாட்டார்கள் என்கின்றனர். நீங்களோ பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டிய அவசியமே இல்லை. இது பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும். ஆத்மாவோ நட்சத்திரம் போல் ஒரு புள்ளியாக இருக்கிறது. பாபாவும் புள்ளியாகவே உள்ளார். அந்த புள்ளியைத்தான் ஞானக்கடல் என சொல்லப்படுகிறது. நீங்களும் கூட சிறிய ஆத்மாதான். அதில் ஞானம் முழுவதும் நிரப்பப்படுகிறது. நீங்கள் முழுமையான ஞானத்தை பெறுகிறீர்கள். பாஸ்வித்தானர் ஆகின்றனர் இல்லையா? சிவலிங்கம் ஒன்றும் பெரியது என்பதே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆத்மாவானாலும் பரம ஆத்மாவும் அதே அளவே புள்ளியாக இருக்கிறார். ஆத்மா தன்னுடைய பாற்றை நடிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருகிறது. எல்லாவற்றையும் பாபா தான் சொல்கிறார். நானும் அங்கிருந்து தானே வருகிறேன். ஆனால் எனக்கு என்னுடைய சரீரம் என்பது கிடையாது. நான் ரூபாகவும் இருக்கின்றேன், யோகியாக. வசந்தாகவும் இருக்கிறேன், ஞானியாக. பரம ஆத்மா ரூப், அவருக்குள் முழு ஞானமும் நிரம்பி இருக்கிறது. ஞானத்தின் முழு பொழிவில் ஞானமழை பொழிவிக்கிறார். அப்படி என்றால் மனிதர்கள் அனைவரும் பாவாத்மாக்களாக இருக்கின்றார்கள் என்பதுதானே அர்த்தம். ஞானமழையில் நீராடி புண்ணியாத்மாவாக ஆகிவிடுகின்றனர் பாவாத்மாக்கள். பாபா கதி சத்கதி இரண்டுமே தருகிறார். முக்தி, ஜீவன் முக்தி.
நீங்கள் சத்கதியில் போகிறீர்கள், மற்ற அனைவரும் கதியில், அதாவது தங்களது வீட்டுக்கு செல்கின்றனர். அது இனிமையான வீடு. ஆத்மாதான் இந்த காதுகள் மூலம் கேட்கின்றது. இப்போது பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதற்காக அவசியம் தூய்மையாக வேண்டும். பவித்திர ஆத்மா தவிர வேறு யாரும் திரும்பி போக முடியாது. நான் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். ஆத்மாக்களுக்கு சிவனின் ஊர்வலம் என சொல்கின்றனர். இப்போது சிவபாபா சிவாலயத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பிறகு ராவணன் வந்து வைசியாலயத்தை ஸ்தாபனை செய்கிறான். வாம மார்க்கத்தில் வைசியாலயம் என சொல்லப்படுகின்றது. பாபாவிடம் அநேக குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட பவித்திரமாக இருக்கின்றனர். சந்நியாசிகளோ இருவரும் சேர்ந்து வாழ்வது என்பது முடியாது, இது நடக்க முடியாதது என சொல்கின்றனர். இங்கே புரிய வைக்கப்படுகின்றது, இதனால் வருமானம் அதிகம் என்று. பவித்திரமாக இருப்பதால் 21 பிறவிகளுக்கு ராஜதானி கிடைக்கின்றது. அப்படி இருக்கும்போது ஒரு பிறவி பவித்திரமாக இருப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. பாபா சொல்கிறார். இன்னொரு விஷயம், நீங்கள் காம சிதையில் அமர்ந்து முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா சொல்கிறார். கிருஷ்ணரை பற்றி இப்படியும் சொல்கின்றனர், வெள்ளை மற்றும் கருப்பு, ஷியாம், சுந்தர் என்று. இந்த புரிதல் என்பது இப்போதைய நேரத்தினுடையது ஆகும். காமசிதையில் அமருவதால் கருப்பாகிவிட்டார். பிறகு அவரை கிராமத்து சிறுவன் என்று சொல்கின்றனர். அப்படித்தான் இருந்தார் பிரம்மா பாபா, இல்லையா? கிருஷ்ணர் அப்படி இருக்க முடியாது. இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசியில் பாபா பிரவேசமாகி வெள்ளையாக ஆக்குகிறார். இப்போது நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பாபா, தாங்கள் எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு இனிமையான ஆஸ்தி தருகிறீர்கள். எங்களை மனிதனிலிருந்து தேவதையாக, கோவிலுக்கு தகுதியாக ஆக்குகிறீர்கள். கோவிலுக்கு தகுதி உள்ளவர்களாக பாபா தானே ஆக்குகிறார். இப்படி இந்த மாதிரியெல்லாம் தனக்குள் உரையாட வேண்டும். சப்தமாக எதுவும் பேச வேண்டியது இல்லை. வாயினால் சப்தமாக எதுவும் பேச வேண்டியது இல்லை. பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய உங்களை எவ்வளவு நினைவு செய்து வந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். பாபா, நீங்களோ அனைவரிலும் இனிமையானவர். உங்களை நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? நீங்கள் அன்பு கடல், சாந்தி கடல் என்றெல்லாம் சொல்லப்படுகிறீர்கள். நீங்கள் தான் ஆஸ்தி தருகிறீர்கள். மற்றபடி பிரேரணையினால் எதுவும் கிடைப்பது இல்லை. பாபாவோ முன்னிலையில் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இது பாடசாலை அல்லவா? பாபா சொல்கிறார், நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகின்றேன். இது ராஜயோகமாகும்.
இப்போது நீங்கள் மூலவதனம், சூட்சுமவதனம் மற்றும் ஸ்தூலவதனம் பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா எப்படி பாற்றை நடிக்கின்றது? அதுவும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இது அனாதி, அவிநாசி உலக டிராமா என சொல்லப்படும். டிராமா சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் சந்தேகத்திற்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பாபா இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். நீங்கள் தான் சுயதர்சன சக்கரதாரிகள். உங்களுடைய புத்தியில் சக்கரம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆக அதனால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி விடுகின்றன. மற்றபடி கிருஷ்ணர் சுயதர்சன சக்கரத்தினை செலுத்தி இம்சை எதுவும் செய்யவில்லை. அங்கோ சண்டையின் விஷயம் எதுவும் கிடையாது. காமக்காட்டாரியின் இம்சையும் கிடையாது. இரட்டை அகிம்சையாளர்களாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் 5 விகாரங்களோடு உங்களுக்கு யுத்தம் நடைபெறுகின்றது. மற்றபடி வேறு எந்த ஒரு யுத்தத்தின் விஷயமும் கிடையாது. இப்போது பாபா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர், பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த இந்த ஆஸ்தி லட்சுமி நாராயணர், இவர்களைப் போல் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். எவ்வளவு புருஷார்த்தம் செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை நீங்கள் பெறுவீர்கள். கல்பமாக அதே உங்கள் படிப்பாகவும் இருக்கும். இப்போது நன்கு புருஷார்த்தம் செய்தீர்கள் என்றால் கல்பமாக செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆன்மீக படிப்பினால் எத்தகைய பதவி கிடைக்கிறதோ அந்த மாதிரி சரீர சம்பந்தமான படிப்பினால் பதவி கிடைப்பது இல்லை. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்களாக இந்த லட்சுமி நாராயணர் ஆகின்றனர். இவர்களும் கூட மனிதர்கள்தான், ஆனால் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றனர். அதனால் தேவதை என சொல்லப்படுகின்றனர். மற்றபடி 8 புஜங்கள் 10 புஜங்கள் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. பக்தியில் காட்சி கிடைக்குமானால் அதிகமாக அழுகின்றனர், துக்கத்தில் வந்து மிகவும் கண்ணீர் விடுகின்றனர். அம்மா இருந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள். இப்போதெல்லாம் பாம்பேயில் கூட யாராவது நோய்வாய்ப்படுகின்றனர் என்றால் அல்லது இறந்து போகின்றனர் என்றால் பிகேக்களை அழைக்கின்றனர். வந்து சாந்தி கொடுங்கள் என்று நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு விட்டது. இதில் உங்களுக்கு என்ன ஆகிறது? அழுவதால் என்ன நன்மை? சொல்கின்றனர், இவரை காலன் சாப்பிட்டு விட்டான் என்று. அப்படி எந்த ஒரு பொருளும் கிடையாது காலன் என்று. இதுவோ ஆத்மா தானாகவே ஒரு சரீரத்தை விட்டு சென்று விடுகின்றது. மற்றபடி காலன் என்று எந்த ஒரு பொருளும் கிடையாது. சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை இருக்கும். தண்டனையின் விஷயமே அங்கு கிடையாது. அங்கே உங்கள் கர்மம் அக்கர்மம் ஆகிவிடுகிறது. விக்கர்மம் ஆவதற்கு அங்கே மாயாவே இல்லை.
நீங்கள் விக்ரமாஜீத் ஆகிறீர்கள். முதலில் விக்ரமாஜீத் சகாப்தம் நடைபெறுகிறது. டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா. ஓம் சாந்தி. முதலில் விக்ரமாஜீத் சகாப்தம் நடைபெறுகின்றது. பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. என்றாலும் ராஜா விக்ரம சகாப்தம் ஆரம்பமாகின்றது. இந்த நேரம் என்ன விக்ரமங்கள் செய்திருக்கிறீர்களோ அவற்றின் மீது வெற்றி பெறுகிறீர்கள். விக்ரமாஜீத் என்று பெயர் வைக்கப்படுகின்றது. பிறகு துவாபர யுகத்தில் விக்ரம ராஜா ஆகிவிடுகின்றனர். விக்ரமங்களை செய்து கொண்டே இருக்கின்றனர். ஊசியின் மீது துரு ஏறி உள்ளது. அப்படியென்றால் காந்தம் அதை ஈர்க்காது. எந்த அளவு பாவங்களின் கரை நீங்கிக் கொண்டே போகுமோ அப்போது காந்தம் ஈர்க்கும். பாபாவோ முழு தூய்மையானவர்.
உங்களையும் கூட யோக பலத்தின் மூலம் பவித்திரமாக்குகின்றார். எப்படி லௌகீக தந்தையும் கூட குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார் இல்லையா, எல்லையற்ற தந்தையும் கூட குழந்தைகளின் சேவையில் குஷி அடைகிறார். குழந்தைகள் அதிக முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றனர். சேவையிலோ எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பதித்தர்களை பாவனமாக்கக்கூடிய ஈஸ்வரிய மிஷன். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை மற்றும் நீங்கள் சகோதர சகோதரிகள். இதை தவிர வேறு சம்பந்தம் எதுவும் கிடையாது. முக்தி தாமத்தில் தந்தை மற்றும் ஆத்மாக்கள் நீங்கள் சகோதர சகோதரர்கள். பிறகு நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அவ்வளவுதான். இங்கோ அநேக சம்பந்தங்கள் இருக்கின்றன. சித்தப்பா, பெரியப்பா, மாமா முதலியவை இருக்கின்றன. மூலவதனம் என்பதுதான் இனிமையான வீடு, முக்திதாமம். அதற்காக மனிதர்கள் எவ்வளவு யஜ்யம், தவம் முதலியவற்றை செய்கின்றனர். ஆனால் யாருமே திரும்பி செல்ல முடியாது. பொய்களை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரோ ஒரே ஒருவர் தானே, வேறு யாரும் கிடையாது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இங்கே ஏராள மனிதர்கள் இருக்கின்றனர். சத்தியுகத்திலோ மிக கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஸ்தாபனை, அதன் பிறகு விநாசம் நடைபெறுகின்றது. இப்போது அநேக தர்மங்கள் இருக்கின்ற காரணத்தால் எவ்வளவு கஷ்டங்கள். நீங்கள் 100% செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பின் 100% ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது பாபா வந்து அனைவரையும் எழுப்புகிறார். இப்போது எழுந்திருங்கள். சத்தியுகம் வந்து கொண்டிருக்கிறது. சத்தியமான தந்தை தான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி தருகிறார். பாரதம் தான் உண்மையான கண்டமாக ஆகின்றது. பாபா உண்மையான கண்டமாக ஆக்குகிறார். பொய்யான கண்டமாக பிறகு யார் ஆக்குகிறார்? 5 விகாரங்கள் என்ற ராவணன். ராவணனுக்கு எவ்வளவு பெரிய உருவத்தை செய்கின்றனர். பிறகு அதை எரிக்கின்றனர். ஏன் எரிக்கின்றனர்? ஏனென்றால் இவன் நம்பர் 1 விரோதி. இது மனிதர்களுக்கு தெரியாது. எப்போதிருந்து ராவணனின் ராஜ்யம் இருந்து வந்திருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம். மற்றபடி ராவணன் ஒன்றும் மனிதன் கிடையாது. அவனை கொல்வதற்கு இந்த நேரம் முழு உலகின் மீதும் ராவண ராஜ்யம் இருக்கிறது. பாபா வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிறகு ஜெய ஜெய என்ற வெற்றி முழக்கம் எழும்.
அங்கே சதா குஷி இருக்கும். அதுவே சுகதாமம். இப்போது இருப்பது புருஷோத்தம சங்கமயுகம். பாபா சொல்கிறார், இந்த புருஷார்த்தத்தின் மூலம் நீங்கள் இப்போ இது போல் ஆகக்கூடியவர்கள். தட் மீன்ஸ் லட்சுமி நாராயணனை போல ஆகக்கூடியவர்கள். உங்கள் சித்திரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அநேகர் வந்தனர், பாபா சொல்வதை கேட்டார்கள், மற்றவர்களுக்கும் சொன்னார்கள், பிறகு ஓடி போய்விட்டார்கள். பாபா வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு மிகுந்த அன்போடு புரிய வைக்கிறார். தந்தை, ஆசிரியர் அன்பு செலுத்துகிறார், குருவும் அன்பு செலுத்துகின்றார். சத்குருவுக்கு நிந்தனை செய்தவர்கள் நல்ல பதவியை பெற முடியாது. உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அந்த குருக்களோ நோக்கம், குறிக்கோள் எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அது ஒன்றும் படிப்பல்ல, இது படிப்பாகும். இது யூனிவர்சிட்டி மற்றும் ஆஸ்பத்திரி, பல்கலைக்கழகம், மேலும் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக, செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். இங்கோ பொய் தான் இருக்கிறது. பாடவும் செய்கின்றனர் பொய்யான தேகம் என்று. சத்தியுகம் என்பது உண்மையான கண்டம். அங்கோ வைரம், வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருக்கும். சோமநாதர் ஆலயம் கூட பக்தி மார்க்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு செல்வம் இருந்தது! அதை பிறகு முகமதியர்கள் வந்து கொள்ளையடித்து சென்றனர். அதை வைத்து பெரிய பெரிய மசூதிகளை கட்டினர். பாபா உங்களுக்கு அளவற்ற கஜானாவை தருகிறார். ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்வித்தே வந்திருக்கிறார். அல்லாஹ், அலாவுதீன், பாபா இல்லையா, முதல் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அது தேவதா தர்மம். அப்போது எந்த தர்மங்கள் இல்லையே, அவை பின்னால் ஸ்தாபனை ஆகின்றன. அனைவரும் அறிவார்கள், புராதன பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம்தான் இருந்தது, லட்சுமி நாராயணனின் ராஜ்யம். அவர்களுக்கு மேல் வேறு யாரும் கிடையாது. தெய்வீக ராஜ்யம். அதை பேரடைஸ், சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அனைவருக்கும் எப்படி தெரிய வரும்? அவர்கள் பிறகு எங்களுக்கு தெரியாது என்று புகார் சொல்லக்கூடாது. நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீர்கள், பிறகு கூட பாபாவை விட்டு சென்று விடுகின்றனர். இந்த சரித்திரம் திரும்பவும் நடைபெற வேண்டும். பாபாவிடம் வருகின்றனர் என்றால் பாபா கேட்கிறார், முன்பு எப்போதாவது என்னை சந்தித்திருக்கிறீர்களா? சொல்கின்றனர், ஆம் பாபா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் சந்திக்க வந்திருந்தோம். எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக
வந்திருந்தனர். சிலர் வந்து கேட்கின்றனர், சிலருக்கு பிரம்மாவின் சாட்சாத்காரம் ஆகின்றது. அப்படி என்றால் அவர்களுக்கு பிறகு நினைவு வருகிறது. பிறகு சொல்கின்றனர், நானும் இதே இடத்தை பார்த்திருக்கிறேன். பாபாவும் கூட குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார். அவிநாசி ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்தியாகிய பை நிரம்புகிறது இல்லையா? இது படிப்பு 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொண்டு பிறகு எங்கே இருந்தாலும் முரளியின் ஆதாரத்தில் செல்ல முடியும். முரளியை புரிந்து கொண்டு கொள்கிற அளவுக்கு 7 நாள் இல்லையா, அந்த அளவு புரிய வைக்கப்படுகிறது உங்களுக்கு. பாபாவே சொல்கிறார், குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன் என்று. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்கார். ஆன்மீக தந்தையர்களுக்கு ஆன்மீக குழந்தைகளின் யாத் பியார், குட் மார்னிங், நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் நம்பர் 1, சுய தர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை அழிக்க வேண்டும், பஸ்பம் செய்ய வேண்டும். ஆன்மீக படிப்பின் மூலம் தனது பதவியை சிரேஷ்டமானதாக உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆன்மீக படிப்பின் மூலம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீர் விடக்கூடாது. 2வது பாயிண்ட், இது வானப்பிரஸ்த நிலையில் இருப்பதற்கான சமயம். அதனால் வனவாசத்தில் மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். மிக அதிக உயர்வான, மிக தாழ்வான அது மாதிரி இருக்கக்கூடாது. மீடியம். வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக ஆத்மாவை முழுமையாக தூய்மையாக ஆக்க வேண்டும். வரதானம், சிந்தனை சக்தியின் மூலம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. சிந்தனை சக்தி தான் திவ்ய புத்தியின் மருந்தாகும். எப்படி பக்தியில் நினைப்பது என்பது பயிற்சியாக இருக்கிறதோ, அதே போல ஞானத்தில் நினைவு ஒரு சக்தியாக இருக்கிறது. இந்த சக்தியின் மூலம் மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகுங்கள். தினமும் அமிர்த வேளையில் தனது ஒரு பட்டத்தை நினைவில் கொண்டு வந்து பிறகு சிந்தனை செய்யும்போது சிந்தனை சக்தியின் மூலம் புத்தி சக்திசாலியாக இருக்கும். சக்திசாலியான புத்தியிடம் மாயை ஒருபோதும் யுத்தம் செய்ய முடியாது, தன் வசம் ஆக்க முடியாது. ஏனென்றால் மாயை முதலில் வீண் எண்ணங்கள் என்ற அம்பு மூலம் திவ்ய புத்தியை பலவீனமாக ஆக்குகிறது. இந்த பலவீனத்திடமிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் சிந்தனை சக்தியாகும். ஸ்லோகன்:
கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள்தான் ஆசீர்வாதத்திற்கு தகுதியான குழந்தைகள் ஆவர். ஆசீர்வாதத்தின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைத்திருக்கும். ஓம் சாந்தி. अयं निजः परो वेति गणना लघु चेतसो उदारचरितानां वसुधैव कुटुम्बकम् परो वेति धरती आकाश जन जन को है ये विश्वास। गूंज रहा धरती आकाश जन जन को है ये विश्वास। जग परिवर्तन लाएंगी नूतन विश्व बनाएंगी। जग परिवर्तन लाएंगी नूतन विश्व बनाएंगी। श्वेत वस्त्र धारणी ब्रह्मा कुमारियाँ शिव की शक्तियाँ साक्षात देवियाँ। श्वेत वस्त्र धारिणी ब्रह्मा कुमारियाँ। श्वेत वस्त्र धारिणी ब्रह्मा कुमारियाँ। जग नैया को अब यही मंझधार से। पार करेंगी जग नैया को अब यही मंझधार से। ले चलेंगी मंजिल तक पावनता की पतवार से। ममता की लोरी गाएंगी शीतल आंचल में सुलाएंगी। ममता की लोरी गाएंगी शीतल आंचल में सुनाएंगी। बाल ब्रह्मचारिणी ये ब्रह्मा कुमारियाँ। ये है शिव की शक्तियाँ साक्षात देवियाँ। श्वेत वस्त्र धारिणी ब्रह्मा कुमारियाँ। श्वेत वस्त्र धारिणी ब्रह्मा कुमारियाँ। जल के विकारों की ज्वाला में इसका काम तमाम हुआ। वैकुंठ धरा पर लाएंगी ये पावन विश्व बनाएंगी। वैकुंठ धरा पर लाएंगी ये पावन
पावन विश्व बनाएंगी बाल ब्रह्मचारिणी ये ब्रह्मा कुमारियाँ। ये है शिव की शक्तियाँ साक्षात देवियाँ। प्रत्यक्ष करेंगे परमात्मा को इनकी त्याग तपस्या। प्रत्यक्ष करेंगी परमात्मा को इनकी त्याग तपस्या। पवित्रता के बल से हरेंगी जग के हर समस्या। अज्ञान के दम को मिटाएंगी जग का भाग्य जगाएंगी। अज्ञान के दम को मिटाएंगी जग का भाग्य जगाएंगी। मंगल कारिणी है ब्रह्मा कुमारियाँ। ये है शिव की शक्तियाँ साक्षात देवियाँ। ओम शांति। இங்கே பண்ணிட்டு இருக்கேன்.